ஹாய் ஹலோ வணக்கம். ஆக கடவன், அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்த ஒரு சிறந்த படம். நடித்த நடிகர்கள் எல்லாருமே புதுமுகம்தான். இந்த ஒரு சின்ன கதைக்களம், ஒரே லொக்கேஷன், அந்த லொக்கேஷன்ல வச்சு அவங்க எடுத்திருக்கிற படம் தான் ஆக கடவன். உண்மையிலே அந்த இயக்குனர் தர்மா அவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னன்னா, எல்லா இயக்குனருக்கும் முதல் படம் வந்து சின்ன பட்ஜெட்ல தான் கிடைக்கும். பாரதராஜா சார் பார்த்தீங்கன்னா 16 வயதுல சின்ன பட்ஜெட் தான். மணிரத்னம் சாரை பார்த்தீங்கன்னா உணர்வுன்னு ஒரு படம் மோகன்லால் சாரை வச்சு பண்ணாரு, சின்ன பட்ஜெட் தான். லோகேஷ் கனகராஜ் சாரை பார்த்தீங்கன்னா மாநகரம்னு ஒரு படம், அதுவும் சின்ன பட்ஜெட்ல தான். இதுவும் சின்ன பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. ஏன்னா சின்ன பட்ஜெட்ல இருந்து தான் நிறைய ஹீரோக்கள், நிறைய டைரக்டர்கள் வருவாங்க. தமிழ் சினிமாவை மேக்சிமம் காப்பாத்திட்டு இருக்கிறது வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் தான். ஏன்னா பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 படம் 15 படம் தான். மிச்சம் இருக்கிற 100 120 படங்கள் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் தான். இந்த படம் என்னன்னா, ஒரு கதை தேர்வு, அந்த நடிகர்கள்ட்ட வேலை வாங்கின அந்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. அந்த இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இந்த கதையை ஓகே பண்ண அந்த தயாரிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதான் சினிமா நல்லா இருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் சொன்ன விஷயம் தான் இது. ஆக கடவன் மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக கடவன் ஒரு தமிழ் பேரு. படத்தில் நடிச்ச நடிகர் எப்படி நடிச்சிருந்தாங்க? படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே ரியலிட்டிக்கா யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் வேலை வாங்கியிருக்கிறாரு, அந்த அளவுக்கு டைரக்டர் வந்து எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்கிறாரு. இதுல நடிச்ச ஒரு 4-5 மெயின் மொத்த கதாபாத்திரமே ஒரு 4-5 இல்ல ஒரு 6-7 தான் இருப்பாங்க. யாருமே வந்து சினிமா நடிகர்கள் கிடையாது. வழக்கமா ஒரு சின்ன பட்ஜெட் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பண்றவங்க, ஒரு காமெடி பண்றவங்கன்னு சொல்லி 2-3 பிரிவு இருக்கும். ஆனா இதுல எதுவுமே அப்படி கிடையாது. நடிச்ச நடிகர்கள் எல்லாமே புதுமுகங்கள், ஃப்ரெஷர். அவங்கள வச்சு சிறப்பா வேலை வாங்கியிருக்கிறாரு. சூப்பர். மியூசிக் டெக்னிக்கல்லாம் எப்படி? மியூசிக் வந்து படத்துல பிஜிஎம் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா இந்த இந்த ஒரு படத்தை காப்பாத்தி இருக்கிறது வந்து பிஜிஎம், ஆர்ட் டைரக்ஷன், கேமரா, லொக்கேஷன் வந்து அட்டகாசமான லொக்கேஷன். அதில் ட்ரோன் வச்சு காட்டினதாகட்டும், அந்த லொக்கேஷனை எந்த அளவு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆக கடவன் குழுவினருக்கும், இயக்குனருக்கும், தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அந்த படத்தை மறக்காம தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் சொல்ல முடியுமா? சாதாரண மேட்ரு. ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியில பஞ்சர் ஆயிருது. பஞ்சர் ஆகிறதுக்கு எங்க அந்த பஞ்சர் ஓட்டுற கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர், வழக்கமா போற வழியில ஃபோன் நம்பர் வச்சிருப்பாங்களா பஞ்சர் ஓட்டுறேன்னு சொல்லி. அது பாத்தீங்கன்னா உள்ள கிராமத்துக்குள்ள ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தாண்டி உள்ள இருக்கு. அங்க போய் பஞ்சர் ஓட்ட போறாங்க. அங்க போய் பஞ்சர் ஓட்டுறது போது ஒரு பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஒரு 150 ரூபா வாங்குவான்னு வைங்களேன். இந்த இதுக்காகவா இப்படி ஒரு கிரைம், இப்படி இது ஒரு த்ரில்லரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த 150ஐயும் தாண்டி பெட்ரோல் எடுப்பாங்க. என்ன 3 லிட்டர் பெட்ரோல் திருடுறதுக்காக ஒரு கதை அப்படின்னு பார்ப்பாங்க. அதையும் தாண்டி வந்து அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா அங்க ஒரு பணத்துக்காக வில்லன் பண்ண ஒரு பிளான் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லி. ஆனா வந்து அதை சுவாரஸ்யமா விறுவிறுப்பா அப்படியே கொண்டு போயிருக்காங்க. வில்லனா நடிச்சிருக்கிற வின்சென்ட்னு ஒரு தம்பி, அந்த தம்பி வந்து சிறப்பா நடிச்சிருக்காரு. வில்லனுக்கும் ஹீரோவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருந்தோ, அதாவது கூட நடிக்கிற அந்த 3 கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருந்தோ அதே மாதிரி அந்த வில்லனுக்கும் இருந்துச்சு. அந்த பஞ்சர் ஓட்டுற பையனா ஒரு பையன் நடிச்சிருந்தான், அவனும் சிறப்பா பண்ணியிருந்தான். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து சின்ன படங்களுக்கு கொடுக்க கூடாதுதான். ஏன்னா பெரிய படங்களே 100 கோடி 200 கோடி பட்ஜெட்ல இருக்கிற படங்கள், சில படங்கள் மொக்கையா இருக்கு. சின்ன படம் தான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் 10க்கு ஒரு 6.5 கொடுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.